Hi friends, welcome to our channel and info time. So இன்னைக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னா சேஞ்ச் யுவர் செல்ஃப் அண்ட் நாட் தி வேர்ல்ட். ஸோ நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும், வேர்ல்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? பாருங்கள், லாங் எகோ பீப்புள் லிவ்ட் ஹாப்பிலி அண்டர் தி ரூல் ஆஃப் எ கிங். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ராஜ்யத்தில் பீப்புள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரியா? ஸோ அந்த ராஜ்யத்துக்கு ஒரு கிங் இருக்கார். ஓகே, பீப்புள் லிவ்ட் ஹாப்பிலி அண்டர் எ ரூல் ஆஃப் எ கிங். ஓகேயா? தி பீப்புள் ஆஃப் த கிங்டம் were very happy. ஸோ அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆஸ் தி லீட் அ வெரி ப்ராஸ்பரஸ் லைஃப். ப்ராஸ்பரஸ் அப்படின்னா வளமான அப்படின்னு அர்த்தம். சரியா? செல்வாக்கு, வளமான, எந்த வித குறையும் இல்லாமல். சரியா? தி பீப்புள் ஆஃப் தி கிங்டம் வேர் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆஸ் தே led a very prosperous life with an abundance of wealth. abundance of wealth na abundance na ஏராளமான, wealth அப்படின்னா செல்வாக்கு. ஓகேயா? with an abundance of wealth and no misfortunes. misfortunesனா எந்த வித சலுப்பு சங்கடம் இல்லாமல், ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்ந்தாங்க. சரியா? ஓகேயா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ராஜ்யத்தில் பீப்புளெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்ப வளமாக இருந்தாங்க, ப்ராஸ்பரஸ் லைஃப்பை லெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, abundance of wealth இருந்துச்சு, மிஸ்ஃபார்ச்சூனே இல்லாமல் இருந்துச்சு. ஓகேயா? அடுத்த பேரா. Once the king decided to go visiting places of historical importance and pilgrim centers at distant places. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டாரிக்கல், வரலாறு சிறப்புமிக்க தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்புறம் பில்கிரிம் சென்டர்ஸ்னால் இந்த புனிதமான கோயில்கள். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாராமா. சரியா? he decided to travel by foot to interact with his people. அவர் என்ன நினச்சாராம், நம்ம வந்து நடந்தே போகணும் அப்படின்னு நினச்சாராமா. எதுக்கு அப்படின்னா, ஸோ மக்களாக நம்மளும் பேசிட்டு இன்டராக்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அவர் வெறும் அந்த வண்டியெல்லாம் இல்லாமல் நடந்தே போகிறதுக்கு டிசைட் பண்ணார். he decided to travel by foot to interact with his people. சரியா? ஸோ பீப்புளோட இன்டராக்ட் பண்ணுன்றதுக்காக. people of distant places were very happy to have a conversation with their king. ஸோ வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஏன் அப்படின்னா, நம்மளோட கிங்கு கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிறோம், ஒரு உரையாடலை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பீப்புளும் ரொம்ப சந்தோஷமாக, நம்மளாம் கிங் கூட பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஓகேயா? they were proud that their king had a kind heart. அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சாம்மா. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய ராஜாவுக்கு வந்து ஒரு கைண்ட் ஹார்ட் இருந்துச்சாம். கைண்ட் ஹார்ட்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல மனசு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஓகேயா? ஆஃப்டர் செவரல் வீக்ஸ் ஆஃப் ட்ராவல். ஸோ ஆஃப்டர் செவரல் வீக்ஸ் ஆஃப் ட்ராவல். ஓகே, ஸோ சில வாரங்களுக்கு அப்புறம் த கிங் ரிட்டர்ன் டு த பேலஸ். அந்த கிங் வந்து மறுபடியும் அந்த பேலஸ்க்கு வராரு. சரியா? அந்த கோட்டைக்கு வராரு. சரியா? ஹீ வாஸ் குவைட் ஹாப்பி தட் ஹீ ஹேட் விசிட்டட் மெனி பில்கிரம் சென்டர்ஸ் அண்ட் விட்னஸ்ட் ஹிஸ் பீப்புள் லீடிங் எ ப்ராஸ்பரஸ் லைஃப். அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். என்னுடைய மக்கள் வந்து ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்ந்ததை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டார். சரியா? ப்ராஸ்பரஸ் லைஃப். ஹவவர் ஹீ ஹேட் ஒன் ரெக்ரெட். பட் ஆனால் ஹவவர் மீன்ஸ் அந்த பட்டோடைய மீனிங் தான். சரியா? ஹவவர் ஹி ஹேட் ஒன் ரெக்ரெட். ஒரு வருத்தம் அவருக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹீ ஹேட் இன்டாலரபிள் பெயின் இன் ஹிஸ் ஃபீட். பொறுக்க முடியாத அளவுக்கு வலி இருந்துச்சாமா அவருடைய காலில். ஆஸ் இட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிப் பை ஃபுட் கவரிங் அ லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அவர் இதுதான் வந்து நடந்து போனதுலேயே ரொம்ப தூரம். சரியா? தூரமான ஒரு பயணம். ஸோ அதனால் அவருக்கு இன்டாலரபிள் அப்படின்னா பொறுக்க முடியாத. ஓகேயா? ஸோ இன்டாலரபிள் பெயின் இன் ஹிஸ் ஃபீட், ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்ததுனால. ஹி கம்ப்ளைண்ட் டு ஹிஸ் மினிஸ்டர்ஸ் தட் தி ரோட்ஸ் வேரண்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் தட் தே வேர் வெரி ஸ்டோனி. அவர் என்ன சொல்கிறாராமா, அவருடைய மினிஸ்டர்ஸ் கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாராம். என்னென்னு, ரோடெல்லாம் ரொம்ப கரடு முரடாக கல்லாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. he could not tolerate the pain. அவரால் அந்த பெயினை வந்து டாலரேட் பண்ண முடியலனா பொறுக்க முடியல. he said that he was very much worried about the people who had to walk along this road as it would be painful for them too. அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சா. என்னன்னா, இப்போ நான் வந்த பாதையில் எத்தனையோ பேர் மக்கள் வந்து நடந்து போகிறாங்க, அவங்களுக்கும் இப்படி தானே கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டாராமா. கன்சிடரிங் ஆல் திஸ், இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், கன்சிடரிங் ஆல் திஸ் அப்படின்னா இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி, இதெல்லாம் கணக்கில் எடுத்து, இதெல்லாம்
கருத்தில் கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதுதான். Considering all this, he ordered his servants to cover the roads in a whole country with leather so that the people of kingdom can walk comfortably. இவர் என்ன சொல்லிட்டாராமா, ரோடு ஃபுல்லாக லெதரால் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். லெதர் மீன்ஸ் ஒரு மெட்டீரியல், சரியா, விலங்குடைய தோல்லேருந்து ஒரு எடுக்கக்கூடிய மெட்டீரியல். ரோடெல்லாம் கரடுமுரடாக இருக்குது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ரோடு முழுக்க லெதரை வந்து போட சொல்லிட்டாராமா. அதுக்கப்புறம் the king's ministers were stunned to hear this order, as it would mean that thousands of cows would have to be slaughtered in order to get efficient quantity of leather. அந்த மினிஸ்டருங்களுக்கெல்லாம் உடனே ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சா. ஏன் அப்படின்னா, இவர் போட சொல்கிற அளவுக்கு நம்ம லெதர் ரோட்டுக்கெல்லாம் போட்டால் எத்தனாயிரம் பசுக்களை நம்ம வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சோம். ஓகேயா. அண்ட் இட் would be காஸ்ட் a huge amount of money also. அதே மாதிரி இது வந்து ரொம்ப செலவையும் இழுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர்லாம் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டாங்க. ஃபைனலி a wise man from the ministry came to the king. ஃபைனலி a wise man அப்படின்னா ரொம்ப அறிவால் ஒரு புத்திசாலியான, ஓகேயா. a fine man from the ministry came to the king and said that he had another idea. ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு இன்னொரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கிங் வந்து the king asked what the alternative was. அந்த கிங் வந்து கேட்குறாரு, சரி அப்போ இதுக்கான வேறு ஐடியா என்ன அப்படின்ற ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. த மினிஸ்டர் செட், இன்ஸ்டெட் ஆஃப், இந்த இடத்துல கவனிங்க, இன்ஸ்டெட் ஆஃப் கவரிங் தி ரோட்ஸ் வித் லெதர், ரோட்ஸை முழுக்க லெதர்னால் கவர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒய் டோன்ட் யூ ஜஸ்ட் ஹாவ் அ பீஸ் ஆஃப் லெதர் கட் இன் அப்ரோப்ரியேட் ஷேப் டு கவர் யுவர் ஃபீட். ஸோ இந்த ரோடு முழுக்க லெதரை வந்து கவர் பண்ணுறது அதுக்கு பதிலாக நீங்கள் ஏன் வந்து அவங்க காலை வந்து லெதரால் கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. த கிங் வாஸ் வெரி மச் சர்ப்ரைஸ்டு பை ஹிஸ் சஜஷன் அண்ட் அப்ளாடட் தி விஸ்டம் ஆஃப் தி மினிஸ்டர். ஸோ இதை வந்து ரொம்ப அவருக்கு கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ எல்லாம் கைத்தட்டுறாங்க. ஓகே, அப்ளாடட் தி விஸ்டம் ஆஃப் தி மினிஸ்டர். அவருடைய அறிவை, அவருடைய ஞானம், விஸ்டம்னா ஞானம், அதை நினச்சி வந்து கைத்தட்டுறாங்க. ஓகேயா. He ordered a pair of leather shoes from himself and requested all his countrymen also to wear shoes. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எனக்கும் ஷூ தைச்சி தர சொல்லி, லெதரை வச்சு ஷூ தைச்சி தர சொல்லி கேட்டுட்டாரு. அண்ட் ரெக்வஸ்டட் ஹிஸ், அதே மாதிரி எல்லா கண்ட்ரிமேன், எல்லா மக்கள்கிட்டையும் என்ன கேட்டுக்கிட்டாரு, எல்லாத்திட்டையும் நீங்களும் ஷூ போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டாரு. சரியா. மாரல் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைங் டு சேஞ்ச் தி வேர்ல்டு, ஸோ இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஷுட் ட்ரை டு சேஞ்ச் அவர் செல்ஃப், நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்றது. ஓகேயா, அவ்வளோதான். அவர் வந்து ரோடு முழுக்க லெதரால் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மேன் என்ன சொல்கிறாரு, ரோடு முழுக்க கவர் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் கவரிங், அதான் சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டெட் ஆஃப் கவரிங் தி ரோட்ஸ் வித் லெதர் ஒய் டோன்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் அ பீஸ் ஆஃப் லெதர் கட் இன் அப்ரோப்ரியேட் ஷேப் டு யுவர் ஃபீட். அந்த உன்னோடைய ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி மட்டும் ஏன் நீ லெதரை கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டு போகக்கூடாது ரோடு முழுக்க லெதரை போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகே. ஸோ அதனால தான் கிங் சர்ப்ரைஸ் ஆகி இவருக்கு கைத்தட்டலும் கொடுக்குறாங்க. கிங்கும் எனக்கும் ஒரு ஷூ வேணும்னு கேட்டுக்கிட்டாரு. எல்லா கண்ட்ரி மேன்ஸ்கிட்டையும் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாரு, நீங்களும் ஷூ போட்டுக்கோங்கன்ற மாதிரி. ஓகே. ஸோ இதுதான் கதை. இதுதான் ஸ்டோரி மூலிமா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை நமக்கு நாமளே வளர்த்துக்கிட்டா தான். சரியா. பாய். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.